ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி ஆல்மோஸ்ட் 3 months ஆச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பிக்னர்ஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா நான் ப்ரொஃபஷன் கிடையாது, நானும் பிக்னர் தான். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பிக்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற நான் ஃபிஷ் டைப்ஸ் நான் காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எதெல்லாம் பெஸ்ட்டு, எதெல்லாம் ஒர்ஸ்ட்டுன்னு. பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டுங்கிறத நீங்கள் வந்து ராங்காக இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க வேண்டாம். பெஸ்ட்டுங்கிறது என்னென்னா லோ மெயின்டெனன்ஸ், ஒர்ஸ்ட்டுங்கிறது ஹை மெயின்டெனன்ஸ். அதுதான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நான் காமிக்கிறேன் எது எது வந்து என்கிட்ட இருக்குன்னு. ஸோ ரொம்ப காமனாக இருக்க ஃபிஷ்ஷஸ் கப்பீஸ், டெட்ரா, ஜீப்ரா. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனாக கிடைக்கிற ஃபிஷ்ஷஸ். ஸோ அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா மோலி, ரெட் ட்ராகன், ஸ்னெயில், அதுக்கப்புறம் சில ஸ்ட்ரிம்ப்ஸ் இருக்குது. சாரி, அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஓகே, அங்கே இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரிம்ப்பு. ஸோ இதெல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்குது. சிலது வாங்கினோம், சிலது இந்த சென்ஸ் லைக் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் கிடையாது. இது எல்லாமே கொஞ்சம் காசு கம்மி தான். எக்ஸ்பென்சஸ்னால் ஒரு 250, 300, 500 அந்த மாதிரி ரேஞ்ச் போகிறதெல்லாம் நான் வாங்கலை. 2 டைப் வாங்கினேன், நேனோ ட்ரெட்டா அண்ட் சி ஏஞ்சல்னு வாங்கினேன். அது ரெண்டுமே இறந்துருச்சு. நான் அது காரணத்தை சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஒரு 20 ஸ்ட்ரிம்பெல்லாம் 25 தான் நான் பேர் வாங்கினேன். இது வந்து ப்ளைன் ஸ்ட்ரிம்ப்பு, கலர் கிடையாது. டெட்ரா இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஸோ சிம்பிளாக வாங்கிடலாம். ரெண்டாவது நான் இதை ஏன் வச்சுருக்கேன்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி மாற்றினாலும் பெருசாக இம்பேக்ட் ஆகாது. அதனால தான் இது காஸ்ட் கம்மி. நான் இப்போ உங்களுக்கு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ புதுசாக ஃபிஷ் டேங்க் வாங்குறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, 2 டைப் ஆஃப் ஃபிஷ் டேங்க் இருக்குது. ஒன்று வந்து ஃபைபரில் இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா அதில் வந்து இந்த மாதிரி டாட்ஸ்லாம் தெரியாது. ப்ளஸ் பார்க்க வந்து ரொம்ப எலைட் லுக்கில் இருக்கும். இது கிளாஸில் வாங்குறவங்களுக்கு இந்த இஷ்யூ வரும். சால்ட் வாட்டர் அதிகம் இருக்கவங்களுக்கு, ப்ளஸ் நார்மல் வாட்டராக இருந்தாலும் இந்த டாட்ஸ்லாம் நல்லாவே தெரியும். கிளாஸ்லேயே 2 டைப் இருக்கும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணது இருக்கும், கட் பண்ணி ஒட்டினது இருக்கும். கட் பண்ணி ஒட்டினது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, க்ளூ நல்லாவே தெரியும். கொஞ்சம் அந்த இடத்துல அழுக்கு ஆகிற மாதிரி நல்லாவே தெரியும். பெண்ட் பண்ணது கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ நான் இனிஷியலாக வந்து ஃபைபர் வாங்கியிருந்தேன். அது வந்து 30 சென்டிமீட்டர் டு 30 சென்டிமீட்டர், ஆல்மோஸ்ட் 1 அடிக்கு 1 அடி வர மாதிரி இருந்தது. சின்னதாக வாங்கினேன். அதில் வந்து மோட்டார் இந்த சென்ஸ் லைக் ஃபில்டர் ப்ளஸ் ஆக்சிஜன் சப்ளை ரெண்டுமே இருந்துச்சு. அதனால் இனிஷியலாக நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறையா ஃபிஷ்ஷஸ் நான் விட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இடம் பத்துன்னு சொல்லி இந்த பெரிய கிளாஸ் வாங்கியிருந்தேன். இந்த கிளாஸ் டேங்க்கு பெண்டு வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணியிருப்பாங்க கார்னர். ஸோ இது ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 1800 ஆச்சு. இது இந்த டேங்க் மட்டும். ஃபைபர் வந்து 1800, அந்த 1 அடிக்கு 1 அடி அந்த காஸ்ட்லாம் வந்துச்சு. டேங்க் வந்து நீங்கள் எனக்கு வந்து பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க ஃபைபர் போனால் ரேட் அதிகம். இந்த பென் கிளாஸ் இது வந்து இம்போர்ட்டட். ஸோ சைனா தான் மோஸ்ட்லி, எல்லாமே சைனா ப்ராடக்ட்ஸ் தான். இம்போர்ட்டட் டைப்பு கொஞ்சம் ஃபைபரோட கம்மி. கிளாஸ் ஐட்டத்தை விட கொஞ்சம் காசு அதிகம். கிளாஸ் ஐட்டம் நீங்கள் போனீங்கன்னா ஃபிஷ் ஷாப்லேயே வச்சுருப்பாங்க. அது வந்து இந்த க்ளூ போட்டு ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுதான் டேங்க்கை பொறுத்த வரைக்கும். உங்கள் டேங்க்கு நீங்கள் எவ்வளோ பெருசு வாங்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபிஷ்ஷஸ் நிறையா விடலாம். அடுத்தது ஃபிஷ்ஷஸ் வரும்போது 2 டைப்பாக இருக்குங்க. ஒன்று வந்து பிளான்டட், இன்னொன்று வந்து நான் பிளான்டட். ஸோ பிளான்டட் நான் பிளான்டட்னா ஒன்றும் இல்லை. பிளான்டட்னா செடியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த கோல்ட் ஃபிஷ் செடியை கடிச்சிட்ருக்கீங்களா, இதெல்லாம் நான் பிளான்டட் ஃபிஷ்ஷஸ். ஸோ நீங்கள் உங்களோட டேங்க் வந்து கொஞ்சம் க்ரீனாக இருக்கணும், நிறையா டெக்கரேட்டிவ்ஸ் பண்ணி செடிஸ் எல்லாம் வைக்கணுன்னா பிளான்டட் ஃபிஷ்ஷஸாக வாங்கி விடுங்க. ஏன்னா கோல்ட் ஃபிஷ்ஷு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பிளான்டடாக நான் பிளான்டடாகனு. பிளான்டட் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கடிச்சு உடச்சி வச்சிரும். நீங்கள் செடியை வாங்கி வச்சிங்கனாலோ இல்லாட்டி செடி நீங்கள் குளத்துலையோ ஆற்றுலையோ எங்கேயாவது எடுத்து வந்துச்சுன்னா கடிச்சு வச்சிரும். ஸோ இதில் 2 டைப் இருக்குங்க. பிளான்டட் ஃபிஷ்ஷஸ் வச்சிங்கன்னா
அது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டு, இந்த மாதிரி அக்ரெசிவாக எதுவும் கடிச்சு வச்சுட்டு இருக்காது, மற்ற ஃபிஷ்ஷஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ பிளான்ட்டோட கொஞ்சம் பார்க்க சாஃப்டாக இருக்கும், டேங்க் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு தெரியாது இந்த இன்ஃபர்மேஷன்லாம், நான் ஜஸ்ட்டு பிளைண்டாக போய் வாங்கிட்டேன். அப்புறம் இதோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். கேட் ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சிங்கன்னா மற்ற ஃபிஷ்ஷஸ் சாப்பிட்ரும். நான் அதான் வச்சுருந்தேன், அது சில ஃபிஷ்ஷஸ் சாப்பிட்டுச்சுன்னு கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டேன். கோல்ட் ஃபிஷ் கொடுக்கறதுக்கு அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க. ரீசன் என்னென்னா, அது இன்ஃபெக்ஷன் எதாவது ஆகிடுன்றதுனால பயத்தில் அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ ஃபிஷ் வாங்குறதுக்கு முன்னாடி 2 டைப்பில் நீங்கள் கேளுங்க, பிளான்டடா நான் பிளான்டடான்னு கேட்டுங்க. ரெண்டாவது, அடுத்த ஃபிஷ்ஷை இம்பேக்ட் பண்ணுமா, லைக் கடிச்சு வைக்குமா, அதெல்லாம் கேட்டுக்குங்க. சில ஃபிஷ் சாஃப்டாக இருக்கும், சில ஃபிஷ் வந்து அக்ரெசிவாக இருக்கும். அக்ரெசிவ்னால் போய் அடுத்த ஃபிஷ்ஷை கடிச்சு வைக்கிறது, சாப்பிட்றது, அந்த மாதிரி பண்ணுறதுலாம். நான் வாங்கி வச்சுருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் ஃபிஷ் தான். ஸோ அதனால தான் நிறையா சுற்றுது. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிறதுக்காக ஸ்னெயில் வாங்கினேன். அது அங்கே ஒன்று பாருங்கள், கோஹி லீச்னு ஒன்று. சாரி, என்னோடய ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஸோ ஸ்ட்ரிம்ப் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய பசங்களுக்காக காமிக்கிறதுக்காக வாங்கினேன். சரி, வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ப்ளஸ் நீங்கள் டேங்க் பெருசாக வாங்குறீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி கப்பீஸு, இந்த மாதிரி கப்பீஸ்லாம் அடிக்கடி குட்டி போடுறது. ஸோ அதனால் ப்ரீடிங் பாக்ஸும் தனியாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் பாருங்கள், குட்டி ஃபிஷ்ஷஸும் நிறைய இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கப்பீஸோட ஃபிஷ்ஷஸும் இருக்குது, மொழியோட ஃபிஷ்ஷஸும் இருக்குது. இது வந்து ஃபிஷ் டைப்ஸ் இருக்குதுங்க. ஃபுட்டு வகையில் பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குதுங்க. இந்த ஷ்ரிம்ப்பு, இந்த கோஹி லீச்சு, ஸ்னெயிலு, இதெல்லாமே வந்து ரொம்ப குட்டி சாப்பாடு தான் சாப்பிடும். லைக் அது வந்து ஒரு பவுடர்னு சொல்ல முடியாது, ஒரு தூள் மாதிரி இருக்கும். நீங்கள் அது கடையில் போனீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், தூள் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து தண்ணிக்குள்ளே முழுகிடும். ஸோ இதெல்லாம் வந்து கீழே வந்து சாப்பிடும், எடுத்து சாப்பிடும். அந்த மாதிரி ஃபுட்டு வாங்குங்க. இந்த டெட்ரா, இந்த ரோசி டெட்ரா, இந்த கப்பீஸ் சாப்பிட்றதுக்காகவே ஒரு டைப் ஆஃப் ஃபுட் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். எப்படின்னா, ஒரு ரவை மாதிரி துளுவுண்டு சின்னதாக இருக்கும் வைங்களேன், கடுகு சைஸில் இருக்கும். அந்த மாதிரி ஃபுட்டு வாங்குங்க. கொஞ்சம் இந்த கோல்டு ஃபிஷ்ஷில் இருக்க பாருங்களேன், அதெல்லாம் முரட்டு திங்கும். நீங்கள் எதை போட்டாலுமே அதை சாப்பிடுன்னு வைங்களேன். ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய ஃபுட்டு இருக்குது. ஸோ நான் 3 வகையிலையும் வச்சுருக்கேன். டெய்லியும் காலையில் எங்கேயாவது ஒரு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் வெளியே போகிற மாதிரி இருந்தால் அந்த பெரிய ஃபுட் போடுவேன். டெய்லியும் போகிற மாதிரி இருந்தால் அந்த தூள் மாதிரி இருக்க சைஸில் அதுவும் போடுவேன். ஸோ இது வந்து சாப்பாடு டைப்புங்க. மீன்லேயே வந்து சென்சிட்டிவ், நான் சென்சிட்டிவ் 2 டைப் இருக்குன்னு வைங்களேன். ஸோ நீங்கள் எந்த தண்ணி ஊற்றினாலும் ஜாலியாக இருக்கும். அது இந்த கப்பீஸ், நான் ஏன்ட்டு இருக்கிற எல்லா வகையுமே நான் பைப் வாட்டர் தான் வைக்கிறேன். ஸோ எனக்கு அது இது வரைக்கும் எதுவும் இம்பேக்ட் ஆகலை. நான் 2 நியான் டெட்ரான்னு ஒன்று இருக்குங்க, ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் அது பிளான்டட் ஃபிஷ் தான், ரொம்ப சென்சிட்டிவ். ப்ளஸ் சி ஏஞ்சல்னு ஒரு ஃபிஷ் வச்சுருந்தேன், அதுவும் ரொம்ப சென்சிட்டிவ். அது சில மீன் கூட விட்டால் அதுக்கு அலர்ஜி ஆகிடும் வைங்களேன். ஸோ மேலே வந்து ஃபங்கஸ் மாதிரி செட் ஆகி அது இறந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து கேட்கும்போது ரொம்ப ரஃப்பாக யூஸ் பண்ணாலும், எந்த தண்ணி ஊற்றினாலும் எது இம்பேக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வாங்கி வைங்க. ஏன்னா வாங்கிட்டு இறந்துருச்சுன்னா அது மாதிரி சங்கடமாக இருக்கும். ப்ளஸ் மீன் வளர்க்குற ஆசையும் போயிடும். அட்லீஸ்ட் நான் லாங் டைம் பண்ண போகிறதில்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 months 1 year வச்சுருக்காமே, ஒரு ஆசை தேர்த்து வச்சுக்காக வாங்கலாம். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுங்க 3 monthsக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நன்றி.